2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும், யாருடைய தயவிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் எங்களுக்கு இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களது தோழமை கட்சிகளையும் அரவணைத்து செல்ல அவர்களுக்கு வேண்டியதை தருவோம் என்று கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கவில்லை என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையான குற்றவாளி தெரிந்திருக்கும் என்றும், குற்றவாளி தெரிந்திருந்தால் சொல்லட்டும் எனவும் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை பிடித்துள்ளோம் என்று கூறிய ரகுபதி, இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை சிபிசிஐடி புலனாய்வு செய்து கொண்டு இருக்கிறது என தெரிவித்தார். துணை முதலமைச்சர் பதவி என்பது திமுகவில் இருக்கக்கூடிய அனைவருமே உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். எங்களுக்கு நலத்திட்ட உதவிக்கு என்னென்ன அவங்க ஒதுக்கணுமோ அதை மற்ற மாநிலங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தான் அண்ணாமலை சொல்லணும். 10,200 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், ராஜஸ்தானுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், பஞ்சாபுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஹரியானாவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லா மாநிலத்துக்கும் சொல்லணும் எவ்வளோ கொடுத்துருக்கோம்ட்டு. இது ரொட்டீனாக கிடைக்கக்கூடிய தொகைகள் தானே தவிர கூடுதலாக எந்த தொகையும் எங்களுக்கு தந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. அவர் உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கப்படவில்லை என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படின்னா அவர் உண்மையான குற்றவாளி அவருக்கு தெரிஞ்சிருப்பாரோ என்கிற சந்தேகத்தில் தான் நான் அதை சொன்னேன். அதில் என்ன தப்பு இருக்குது? உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கப்படவில்லைன்னு சொல்கிறார். இப்போ நாங்கள் பிடிச்சிருக்கிறதுக்கு ஆதாரங்களோடு சொல்லியிருக்கோம், வீடியோ ஆதாரம் வெளியிட்டிருக்கோம். அதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கங்கிறத எங்களுடைய சிபிசிஐடி இன்றைக்கு இன்னும் புலனாய்வு செய்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ உண்மையான குற்றவாளி பிடிக்கப்படவில்லைன்னு தினசரி எடப்பாடி சொல்கிற போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருப்பாரோ நாங்கள் நினச்சி சந்தேகப்பட்டோம். அந்த சந்தேகத்தை நான் சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. அதாவது எனக்கு தகுதியை பற்றி பேசுகிறதுக்கு எடப்பாடிக்கு எந்த தகுதியும் கிடையாது. எனக்கு எல்லா தகுதியும் என்னுடைய தலைவர் எனக்கு தந்திருக்காரு, முதலமைச்சர் தந்திருக்காரு. அந்த தகுதி அடிப்படையில் தான் நான் பேசுகிறேனே தவிர என்னுடைய தகுதியை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அருகதையும் கிடையாது. இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா தேர்தலில் நாங்கள் தனி மெஜாரிட்டி பெறுவோம், தனி ஆட்சி அமைப்போம். அதுக்காக வேண்டி இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுடைய தோழமை கட்சிகளையும் நாங்கள் அரவணைத்து செல்வோம், அவர்களுக்கு வேண்டியதை செய்வோம், அவர்களுக்கு வேண்டிய இடங்களை கொடுப்போம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய உழைப்புக்கு, அவர் முதலமைச்சராக இருந்து ஆற்றியிருக்கிற பணிகளுக்கு தனி மெஜாரிட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும். யாருடைய தயவிலும் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படாது.